உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரமை மேசராசி சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டில் 2 வகையான பலன்கள், ஒரே நோக்கத்தில் ஒரே ஆய்வில். தமிழ் புத்தாண்டு பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் இரண்டுமே திருக்கணித பஞ்சாங்கப்படி 17/4 சபரி பஞ்சாங்கம் 14ஆம் தேதி சித்திரைக்கணி, சித்திரை 1. இப்போ இது தமிழ் புத்தாண்டு, இது குரு பயிற்சி. மேசராசி மாணவர்கள், மேசராசியினுடைய மணவாளர்கள், அதாவது கல்யாணத்திற்காக எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி வேலைக்கு தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், தொழிலதிபர்கள், அதே மாதிரி பண வரவு, இவையெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை எமது பட்டறில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு கடந்த 1/4 நூற்றாண்டுகளாக குரு பயிற்சி பலன்களை எல்லாம் எவ்வாறு எடுத்து சொல்லி இருக்கிறோம். முதலில் தசா புத்தி, உங்களுடைய லக்கண ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தசையினுடைய அமைப்புகள் எப்படி, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கோட்சார சாதக பாதக பலன்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே மாதிரி கிட்ட தீய இடங்களில் குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது தசாபுத்திகள் நன்றாக இருக்கும் எனால் இதை பார்க்க வேண்டாம். இப்பொழுது கடந்த 1.5 ஆண்டுகள் உங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, ராகு அப்படிங்கிற பிளானட் இங்கே இருக்கு இல்லையா, இது இந்த இடத்துல இருந்தது, இந்த குருவும் இங்கே இருந்தது. 2 வகையான சுமைகள். இதை கூட குருச்சந்திர யோகம், குரு சந்திரன் 9 கூடியவன் சேர்க்கைன்னு சொல்லலாம். ராகு அங்கே இருக்கும்பொழுது பல்வேறு விதமான விஷயங்களை லாக்டவுன் பண்ணி அதை உங்களை 1.5 வருஷமா செயல்பட விடாமல் தடுத்தது இல்லையா. அந்த அடிப்படைகள்லாம் மாறி இப்போ மாணவர்களுக்கு இந்த குரு 17/4/2024 2ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி டிகிரி கைக்கு வந்துடும். அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அது படிச்சுட்டு வேலைக்கு தயாராக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷத்துல கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் முறையே கேது முடிஞ்சா சுக்கிர திசை அஸ்வினிக்கு, அடுத்தது பரணி நட்சத்திரம் சூரியனுடைய திசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் அவங்களுக்கு செவ்வாய் அல்லது ராகு திசை ஓடிக்கொண்டிருக்கும். அதை நீங்கள் பர்சனல் ஜாதகம் பார்க்கும்போது தான் அதை பற்றி அனலைஸ் பண்ணி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண முடியும். இது உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்கள், குரோதி வருடத்திற்கு பொதுவான பலன்கள். இப்பொழுது பண வரவு என்ற இடத்துல குரு இருப்பதால் பணம் வரவு தருமா மேசராசி என்றால் தரும். ரைட். அடுத்தது குரு பயிற்சியிலே குருவிற்கு தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பார்வை தான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம், கடன், நோய், சத்ரு, எதிரிகள், அந்த இடத்த குரு பார்க்கறதுனால இந்த 17/4/2024 இருந்து ஒரு 12 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த லோன், கடன், எதிரியுடன் சிக்கிய பணம், அதே மாதிரி நோய், கடந்த காலம் இனம் புரியாத ஒரு சிலர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்து ராகுனுடைய திசை, ராகுவில் ஏதாவது ஸ்கின் அலர்ஜி, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், இனம் புரியாத நோய்கள் இருந்தால் அதற்கு உரிய மருத்துவரும் சரியான இந்த காலகட்டத்தில் கிடைப்பதுதான் 6ஆம் இட பார்வை. கடன் வாங்கி பல இடத்துல கடனை வாங்கியிருப்பீங்க, பல இடங்கள்ல கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறேன் அது பண்ணுறேன்னு பெரிய லெவலில் அகலக்கால் வைப்பீங்க. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது கடந்த 1.5 வருஷமாகவே உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு, ஜென்ம குரு, என்னதான் குரு பாக்கியாதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சுமைதானே, சுகமான சுமைகள். ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, மனைவிக்கு நகைகள் வாங்கியிருப்பீங்க, வாகனம் வாங்கியிருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 6ஆம் இடத்தை குரு பார்வை அதிலிருந்து உங்களை சிறப்பாக கொண்டு வரும். இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? மாணவர்கள் என்ன படிக்கலாம், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே 2ஆம் இடத்தில் குரு இருக்க நீங்கள் கல்வியை தேர்ந்தெடுக்கலாம். அதற்கு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். மேச லக்கணம் என்ன படிக்கலாம், இப்போ மறுபடியும் வீடியோ நான் போடுறேன். மேச ராசி மேச லக்கணம் என்ன படிக்கலாம்ங்கிறத செலக்ட் பண்ணுங்க. கரெக்டான ஒரு பீரியட் இது. மணவாளர்கள், திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், உங்கள் அனைவருக்குமே ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் உங்கள் இல்லந்தோறும் கண்டிப்பாக கல்யாண பந்தல் போடுவதற்குண்டான காலகட்டங்கள். வாழை மரம் கட்டுவீர்கள். பணவரவு தருமா? பணம் மட்டும் 2ஆம் இடம் இல்லை நேயர்களே. நல்ல பேச்சுவார்த்தை, உடன்பாடு, வீடு, சேவிங்ஸ்,
புதிதாக ஏதாவது சொத்துக்கள் வாங்கி சேர்த்தல், பத்திரத்தை மீட்டெடுத்தல், இதெல்லாமே புதிய கல்வியை தேர்ந்தெடுத்தல். அடுத்தது வேலை வாய்ப்பு. இப்போ 9ஆம் ராசிக்கு 9 குடையவன் 2இல், வெளிநாடு, தூரதேசம், வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் போட்டவர்கள், ரெசியூம் கொடுத்தவர்கள், அவங்க எல்லாருக்குமே மேசராசி ஆண் பெண் உங்களுக்கு இந்த வருடத்திலே நல்ல அற்புதமான ஒரு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வேலை வாய்ப்பு விஷயத்தில். அதற்கு அடுத்தது தொழிலதிபராக இருக்கக்கூடியவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட், பணத்தை முதலீடு ஏற்கனவே செய்து கொண்டிருந்த ஒரு தொழிலை நம்பி முதலீடுகளை நீங்கள் இறங்கலாம். அதே நேரத்தில் வேறு புதிய தொழில்கள் ஆரம்பிப்பதாக இருந்தால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துவிட்டு அஸ்வினியா, பரணியா, கார்த்திகையா, என்ன லக்கணம், என்ன தொழில் செய்கிறீர்கள், நான் நிறைய விஷயங்கள் யூடியூப்ல போட்டிருக்கேன். ஏன்னா ட்ரெண்டிங் ஆகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. உள்ளார போனீங்கன்னா லட்சக்கணக்கான வியூஸ்லாம் வந்திருக்கும் 2012க்கு அப்புறம். இது ட்ரெண்டிங் ஆகணும் அப்படிங்கிறத விட அளவான வாடிக்கையாளர்கள் பார்த்து வளமான வழிமுறைகளை நிதானமாக சொல்வதற்கு இது எனக்கு ஒரு சுகமான அனுபவங்கள். அதனால நிறைய நான் வீடியோ உங்களுடைய லக்கணத்துக்கு என்ன தொழில் செய்யலாம், எப்படி எல்லாம் பண்ணலாம்லாம் போட்டிருக்கேன். தொழிலதிபர்கள் போய் பாருங்க. உடனடியாக உங்களுடைய ஜாதக அடிப்படையில் இந்த 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலதிபர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு காலம். இது லோன் மூலம் அதான் நிறைய ஒரு நாளைக்கு 2 ஃபோன் 3 ஃபோன் வருதே. நீங்கள் இவ்வளோ எலிஜிபிள் இருக்கு, உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு, நீங்கள் இப்போ எனக்கு பாருங்க 9 லட்ச ரூபா உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு சொன்னீங்கன்னா 48 மணி நேரத்தில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எதுக்கு? ஏன் கடன் வாங்கணும்? தேவை அறிந்து வாங்க வேண்டும். பிள்ளைகளுடைய பள்ளி கல்வி, கல்வியினுடைய படிப்பு, வெளிநாட்டு வேலை, இப்படி வாங்கலாம். சும்மா அனாவசியமாக நமக்கு கடனை வாங்கிட்டு டியூ கட்ட முடியாமல் போச்சுன்னா நல்லா நீங்கள் ஒரு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்து ராகுனுடைய திசையில் ஏதாவது மேச ராசிக்காரர்கள் ஒரு அவசரப்படக்கூடியவர்கள் யாராவது கிரிப்டோ கரன்சி அது எதுன்னு வாங்க, இதில் போடுங்க, பிளாக் செயின் அப்படின்னு உள்ளார பணத்தை போட சொன்னால் பேங்கில் லோனை வாங்கி நீங்கள் இதில் போட்டு எடுக்க முடியாமல் போகும். அதையும் பார்த்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பண வரவு என்பது 2ஆம் பாவகம், 9 குடையவன், அதிர்ஷ்டத்தின் மூலம் வருமானம். லக் அப்படிங்கிறது 9ஆம் இடம். 9 குடையவன் 2ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு சில மலேசிய, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா அந்த மாதிரியான நாடுகள், அதாவது சுவிட்சர்லாந்து, அங்கெல்லாம் இருந்து லாட்டரி டிக்கெட் எனக்கு கொடுங்க, லாட்டரி டிக்கெட் நம்பர் கொடுங்கிறாங்க. நம்பர் அப்படின்னு நம்ம என்னதான் நம்பர்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கோட்சாரம் தான் அந்த லாட்டரி டிக்கெட்லாம் விழ வைக்குது தசாபத்தியை விட. இப்போ 2க்கு போகும்போது டப்புன்னு இந்த கோட்சாரத்தில் 2ஆம் இடம் வரும்பொழுது ஒரு பெரும் பணம் வரவு. சரி, இது நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அதை ரொம்ப அதிகம் பேர் அதை பார்க்கல. ஆனால் உண்மையை சொன்னேன், அதனால பார்க்கல. ராகு கேது பயிற்சிகள் எதிர்மறையாக சுத்தும் பொழுது 9 நட்சத்திர பாதங்களை கடப்பதற்கு ஒவ்வொரு இதையும் கடக்கிறதுக்கு 120 நாட்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி 60 நாட்கள், அதாவது 18 வருஷத்துக்கு ஒரு முறை 1.5 இயர்ஸ் 30 டிகிரி கடக்கிறதுக்கு எவ்வளோன்னு சொல்லியிருந்தேன். அந்த ரீதியில் ரொம்ப ஷார்ப்பாக பார்க்கணும். இந்த சொத்து பத்திரம் கைக்கு வந்துருமா, எப்போ அது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், அதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் கரெக்டாக ஓர் ஆண்டுகளுக்கு 12 மாதங்களுக்கு குரு பயிற்சி ஆகுது. சரிங்களா? அதை 9 பாதங்களுக்கு நம்ம ஒரு வருஷம் 12 மாசத்தை 9ஆ டிவைட் பண்ணணும். 9ஆ டிவைட் பண்ணி ஒவ்வொரு பாதத்துக்கும் இப்படி நகரும் போது எக்ஸாக்டாக நீங்கள் பலன் எடுக்கலாம். இதெல்லாம் நம்ம பொதுவாக சொன்னாதான் உங்களுக்கு எடுத்துக்கிறீங்கிறதுனால நான் இந்த டைம் அது சொல்லலை. அது ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவேன். அஸ்வினி 1ஆம் பாதத்தில் குரு எப்போ கிடக்குது உங்களை, நீங்கள் இந்த இடத்துல குரு உங்களை கடந்து செல்லும் பொழுது கரெக்டாக இப்போ மேசராசி, இப்போ உங்களை இங்கேருந்து நகரும் போது இங்கே தானே நகருது, அஸ்வினி விட்டு எப்போ நகரும். அடுத்தது அஸ்வினி 1, 2, 3, 4 பரணி நட்சத்திரத்துக்கு எப்போ பலன் தரும். இப்படிலாம் ஒன்று ஒன்றா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்தது 8ஆம் இடத்தை குரு 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் மேச ராசியினுடைய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுகள், நிலுவையில் இருந்த விஷயங்கள், ஏதாவது பங்காளிகள் தகராறு, சண்டை, அப்படியே ஏதாவது க்ளோஸ் பண்ணி வைக்கிறது, அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் இப்போ ஒரு குரு பார்வை சரியான ஒரு விகிதாச்சாரத்தில் 8ஆம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக
இது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வர வேண்டிய பணம், வில்லிங் சொத்து, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணது, உங்களுக்கு உங்களுக்கு பணம் வந்து ஓகே ஆயிடுச்சு, பென்ஷனில் வந்து உங்களுக்கு வர வேண்டி இருந்தது, சைன் ஆக வேண்டியிருக்கு, அதெல்லாம் இந்த வருஷத்தில் எதிர்பார்க்கலாம் நேயர்களே. அடுத்தது 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ஏற்கனவே ஒரு 2.5 வருஷமா கர்மச்சனியாக இருந்து அந்த சனி 10ஆம் இடத்தில் இருந்ததால் சில தொழில் முடக்கங்கள், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் வச்சுருந்தோம். பட் ஆனால் அது வந்து லாஸ்ட் மூமெண்ட்ஸில் சில பிரச்சனைகள்லாம் ரன் பண்ண முடியல. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இப்போ கரெக்டாக குரு சனி 11ஆம் இடத்துக்கு போய் இந்த குரு 2ஆம் இடத்துக்கு வந்து, அதே மாதிரி உங்களுடைய மேச ராசிக்கு 6இல் கேது, இந்த இடத்துல கேது இருக்கும். கேது 12ஆம் இடத்தில் ராகு. இந்த ராகு கேது உங்களுக்கு சாதகம், குரு இங்க சாதகம், சனி இங்க சாதகம். அப்ப கோல் அச்சீவ் பண்றதுக்கு 17/4/2024 இருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதங்கள் வரைக்கும் 2025 ஏப்ரல் வரைக்கும் மிக அற்புதமான ஒரு சம்பவங்கள், தரமான சம்பவங்கள் இப்படித்தான் நடக்கும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். வருங்கால ஜோதிடர்களே, வருங்கால தலைமுறையினரே, சும்மா எடுத்த உடனேயே அந்த கோடிகளில் புரளும் மேசராசி ஓராண்டுகள் எப்படி புரளும்னு நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வருது. அது அஸ்வினி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்னு கிடக்கணும். அது கடைசியா வந்துட்டு கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரும்போது அது கடைசியா இந்த பக்கம் போகும். ஒன்று ஒன்றா நகரும் பொழுது பலாபலன்கள் நட்சத்திர வாரியாக போகும். அடுத்தது திசாபுத்தி அந்தரங்கள். அஸ்வினி பரணி கிருத்திகைக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசாநாதன் இந்த குரு பயிற்சி ஆகும்போது இவருக்கு எங்க இருக்கிறான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ராகு இருக்கு, மேசராசி, கார்த்திகை நட்சத்திரம், ஒரு 18 to 20 வயசுக்குள்ளார ராகு திசை ஆரம்பம். இப்போ குரு வந்து ராகுவை டச் பண்றதுக்காக போகும்பொழுது இந்த குருவினுடைய வெளிச்சம் இந்த ராகுக்கு கிடைக்கும் பொழுது இவர் வந்து மேசராசி 2ஆம் இடத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் பணம் போய் லாக் ஆகி நின்று இருக்கும், ரகசியமா இருக்கும், சீக்கிரட்டா இருக்கும், காணாமல் போய் கிடக்கு. இப்போ டார்ச் லைட் வந்தாச்சு, இப்போ அதை தேடி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இதுக்கு தான் கோச்சார பலனை தசாபுத்திகளுடன் இணைத்து பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? ஒரு பக்கம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லிட்டோம். அடுத்தது பணம் வரவு தருமா மேசராசின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது எந்தெந்த இடங்களெல்லாம் அது பார்க்குதுன்னு சொல்லியிருக்கோம். தசாபுத்திகள் கெடுதலாக இருக்குமேயானால் இந்த குரு பெயர்ச்சி இவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் ஒரு வாய்ப்புகளை வழங்கி அந்த காலகட்டங்களில் பண பெருக்கத்திற்கும் பண நடமாட்டத்திற்கும் எந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ஜாதக அடிப்படையில் தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் புதிய தொழில் ஆரம்பித்தல், ஏற்கனவே உள்ள தொழில் ரெனோவேஷன் பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, புதுசாக மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது, அதை கொடுத்துட்டு புதுசாக வேற வாங்குறது, இதெல்லாம் தொழிலதிபர்கள் செய்யலாம். இப்போ மாணவர்கள் சொன்னோம், நன்கு படித்து அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணிடுவீங்க. அரியர்ஸ் வந்தால் பாஸ் பண்ணிடுவீங்க. என் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே நேரத்தில் என்ன படிக்கலாம் என்பதை வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். +2 10th படித்த மாணவர்கள் என்ன உங்களுடைய குரூப் எடுக்கலாம் என்று தெரியாதவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் போட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு கேளுங்க, நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அல்லது அந்த மாணவர்களையே என்னிடம் அழைத்து வந்து விடுங்கள். அந்த +2 முடித்தவர்களும் 10th முடித்தவர் மாணவ மாணவிகளை தயவுசெய்து அழைத்து வாருங்கள். என்னுடைய 1/4 நூற்றாண்டு அனுபவத்திலே மேச ராசிக்காரர்கள் என்ன லக்கணமோ எனக்கு தெரியாது, உங்களுடைய லக்கணத்தை பார்த்து என்ன படிக்கலாம் என்பதை மிக புரியும்படியாக தெளிவாக உங்களை அழகாக வழிநடத்தி செல்லும் பொழுது வருங்கால ஜோதிடம் வளமாக வாழட்டும். ஏனென்றால் இன்னைக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மேச லக்கணம், என்ன படிக்கிறீங்க, காமர்ஸ், பிகாம், எப்படி செலக்ட் பண்ணீங்க, நாங்களாக தான் எடுத்தோம், இப்போ எப்படி இருக்கு, அந்த அந்த படிப்பு மேலே படிக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் வேற லாஜிஸ்டிக் போகலான் இருக்கோம். அதுதாங்க உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இப்போ லாஜிஸ்டிக் வந்துட்டீங்கல்ல மேச லக்கணத்துக்கு. இது மாதிரி தான் என்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணி வருங்கால மாணவ மாணவிகளுக்கு வளமான வாழ்க்கையை வாழணும்னு என்ன படிக்கலாங்கிற குரூப்பில் இந்த இதெல்லாம் போட்டிருக்கிறேன், பாருங்கள். இப்படித்தான் நடக்கும் நேயர்களே. நாம் வந்துட்டு எப்பொழுதுமே குரு ஒரு வருஷம் இருக்கக்கூடியது, அது 10 to 20 25% நமக்கு நேரம் கெடும்போது அது நல்ல விதமாக பயன்படும். நேரம் நல்லா இருக்கக்கூடியவர்கள் இதை பார்க்க வேண்டாம்.
எனவே அடுத்தது இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.